அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்ல. அரசியல்வாதியா இருக்கிறவங்க நடிக்க வருவாங்க, நடிக்க இருந்தவங்க அரசியலுக்கு வருவாங்க. இப்போ இங்க தமிழகத்துல அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. எல்லா துறையிலயும் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்றாங்க, அரசியல் பண்ணிட்டே நடிக்கவும் செய்யறாங்க. இது நான் சொல்லணுங்கிறது இல்ல. ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர்களா இருக்கும் போது அரசியல்வாதிகள் பல பிரச்சனைகள் வந்து இந்த நடிகர்கள் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் கேட்டு நீங்க பயங்கரமா ஷாக் ஆக போறீங்க. இப்படி எல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்க வந்து ஷாக் ஆக போறீங்க. சோ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நட்சத்திர ஜன்னல். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா ரஜினிகாந்த் வெர்சஸ் எம்ஜிஆர். ஆக்சுவலி இவங்களோட நிறைய போட்டோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பாண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே இருந்திருக்குங்க. ஆக்சுவலி ரஜினிகாந்தோட லதா அப்படிங்கிற இந்த நடிகை வந்து நடிச்சிருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ரஜினிகாந்த் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் உலா வந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் என்னன்னா லதாவை வந்து அவங்க கண்ட்ரோல வச்சிருந்தாரு. லைக் எப்படின்னா தன்னுடைய பொண்ணு மாதிரி தன்னோட வீட்டுல வச்சு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா லதாவை சொல்லிட்டு தான் விட்டு போனாங்க. அப்படி இருக்கிறப்ப ரஜினிகாந்த் இப்படி எல்லாம் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமாபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ரஜினிகாந்தை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்ப வரைக்கும் உலா வருது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே வெகு காலம் ஆகும். ஏன்னா எம்ஜிஆரோட அசிஸ்டன்ட் அண்ட் பல ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னும் பழம்பெரு நடிகைகள் இது ஆமா ரஜினிகாந்தை போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தாண்டி அந்த காலத்து மக்கள் இது உண்மைனே நம்பினாங்க. சோ இந்த இன்சிடென்ட் நிஜமாவே நடந்திருக்குமா?